ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க. எஸ்எஸ் தமிழ் டிவி அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஈரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளோடு அருகில் இருக்கிற பாருங்க பறவைகள் சரணாலயம். வெள்ளோட்டுக்கு பக்கத்தில் பறவைகள் சரணாலயம். இங்கேதான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டூர் மாதிரி வந்திருக்க பிக்னிக்கா. பாருங்க, இது இந்த குளத்துல பாருங்க தண்ணி ஃபுல்லா இருக்குது நிறையா. இந்த வெயில் கோடை சீசன்ல இந்த தண்ணியில் காற்று சிலுன்னு அடிக்குது, கூலிங்கு. ஒரு மினி ஏற்காடு மாதிரி இருக்கு பாருங்க. ஆலமரத்தின் நிழல்ல தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, மரம் செடிகள்லாம் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்குதுங்க. நல்ல காற்று அடிக்குது, கூலிங்கா. அந்த மரங்கள்ல வயசாயிருச்சு, காஞ்சிருச்சு. தண்ணிக்குள்ளேயே இருக்கிறனால காய்ச்சிருக்குமா? இதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கிறியா? நாங்களாம் வந்திருக்கோம். அப்போ இருந்ததை விட இப்போ நல்லா இருக்குது, நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. பாருங்க, நடப்பாதையெல்லாம் போட்டாங்க சிமெண்ட்ல. இந்த இடத்துல பாருங்க நெடுங்கால் கொக்குலாம் வந்து இருக்கிற இடம் போர்டு போட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் நெடுங்கால் கொக்குகள் உட்காந்து தங்கியிருக்கிற இடங்க இந்த மரங்கள்ல தங்கியிருக்கும். நல்ல மரங்கள் செடிகள் நிறைய இருக்குது பாருங்க. குளோபல் வார்னிங். இதெல்லாம் குளக்கரைகள், குளம். தண்ணி பாருங்க நிறைய நிற்குது. பறவைகள்லாம் கொஞ்சம் நேரம் இப்போ மதியான நேரம் எல்லாம் வெளியில் போயிருச்சா, ரெஸ்ட் எடுக்கிறதா தெரியல. அதிகமான பறவைகள் தட்டுப்படலை. இந்த குளத்துல தான் பாருங்க, இந்த குளத்துல தான் மஞ்சள் மூக்கு நாரை இருக்கிற இடம். அந்த போர்டு போட்டிருக்காங்க. இங்கதான் மஞ்சள் மூக்கு நாரைகள் வந்து தங்கியிருக்கிற இடம். அந்த பக்கம் ஏதோ வேலை செய்வாங்க போட்டிருக்கு. ஜேசிபி வச்சு ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பூங்காவை. இப்போ ஈவினிங் டைம் நல்லா காற்று பாருங்க, நல்லா அடிக்குது, காற்று வீசுது. ஸ்டைல். இது கொடாம்புளி மரமா? கொடுக்காப்புளி. அப்படின்ற ஒரு பறவை இந்த இடத்துல இருக்குது, போட்டிருக்காங்க போர்டில். இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, கிரீன் வியூ பாயிண்ட். உள்ள போய் பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க வியூ பாயிண்ட். ஏதோ வேர் சுத்தி வச்சிருக்காங்க, ஆழம் விழுது. பாருங்க, இந்த இடம் பாருங்க ரம்மியமா இருக்குது, அருமையா இருக்கும். சுத்தி பாருங்களா, தண்ணி நிக்குது நல்லா குளத்துல.
காத்து தான் சும்மா ஜம்முன்னு வீசுது காத்து. இல்ல அங்கங்க மரத்துல உட்கார்ந்து இருக்கும் கொக்கு பறவைகள் எல்லாம். இது ஆலமரம், அது புங்க மரம், புங்க மரம், இது தேக்கு, தேக்கு மரம். அங்க ஒரு நாரை உட்கார்ந்துருக்கு பாருங்க, தெரியுதான்ட்டு பாருங்க, அங்க ஒரு நாரை உட்கார்ந்துருக்கு. குருவிகள்லாம் கத்துற சத்தம் கேக்குது, ஆனா எல்லாம் மரத்துல மறைவா உட்காந்துக்கிடுச்சு. அதோ பறக்குது வர நாரை போய் நல்லா மரத்துல உட்காந்துட்டு சாப்பிடுது. சரி, நீ அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இந்த காஞ்ச மரத்துல ஒரு குருவி உட்காந்துருக்கு பாருங்க. நீர்க்கோழியா கருப்பு கோழியா என்னன்னு தெரியல. அது ஒத்த குருவியா உட்காந்துருக்கு. அதெல்லாம் தண்ணியில் இறங்கி அந்த மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு மேலே உட்காந்துக்கிறது. இது பாருங்க ஒரு மூங்கில் புதர் பக்கம். குளத்துக்குள்ள ஒரு சுற்றி தண்ணி நிற்கிது, ஒரு தீவு மாதிரி இருக்கு பாருங்க. இதுல பாருங்க நிறைய மரங்கள் அழகா இருக்குது. அந்த மேடு ஃபுல்லாமே மரங்கள் தான் இருக்குது பாருங்க. கருவேல மரங்கள் நிறைய இருக்குது. வானளாவி இருக்குது பாருங்க, ஹைட்டா. ரொம்ப காலமா இருக்கும் போல் இருக்கு, நல்லா ஹைட்டா இருக்கு. சரி, கோழி இந்த இடத்துல இந்த மூங்கில் தான் தங்குமா என்னன்னு தெரியல. ஈழத்தாழை கோழி. மஞ்சள் மூக்கு நாரை ஆசிய கண்டத்தில் காணப்படும் இப்பறவை காட்டு நாரை என்றும் அழைக்கப்படும். மீனை வந்து பறவை வந்துட்டு பாருங்க. தண்ணிக்குள்ள ஒன்று இருக்குது, அங்க ரெண்டு இருக்குது. அங்க ரெண்டு குருவி வந்துருக்கு, தண்ணிக்குள்ள ஒண்ணு இருக்கு. தண்ணியில நீஞ்சிக்கிட்டு கூட போகுது. நீர்க்கோழின்னு சொல்லிட்டு ஒரு பறவை தண்ணியில நீஞ்சிக்கிட்டு போகுது, பறக்குது.
தண்ணியில மூழ்கி போய் கூட மீன் பிடிக்குது. தண்ணிக்குள்ள அங்கங்க திட்டு திட்டா இருக்குது பாருங்க, மரம், அதுல மரங்கள் இருக்குது, அதுல உட்காந்துருக்குது. நிறைய வராங்க டூரிஸ்ட், ஃபேமிலியோட வர்றாங்க. ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாம் வர்றாங்க. ஆனா அந்த கோடை வெயிலுக்கு நல்ல இதமா இருக்குதுங்க, சூப்பரான ஒரு கிளைமேட். கரண்டிவாயன் இப்படி பலவிதமான பறவைகள் இங்க இருக்குங்க. கத்துது வர ஒரு குருவி. இந்த வியூ பாயிண்ட்ல ஒன்று போய் பார்க்கலாம். குருவிலாம் கத்துது பாருங்க, சவுண்டு கேட்குதா, ஒரு சத்தம் கொடுக்குது பாருங்க. நீர்க்காகம் அப்படின்னு சொல்றாங்க. நீர்க்கோழி இருக்குது. ஓ, படகு சவாரியில இருக்கும் போடுறது, படகுலாம் வச்சிருக்காங்க ஒரு. இங்க இருந்து பார்த்தா குளம் ஃபுல்லாவே தெரியுது, எல்லாம் கவர் ஆகுது பாருங்க. இதோ பறவை பறந்து வருது பாருங்க. சாயந்தர நேரம் இந்த டைமுக்கு வரமாட்டா. கலர் கலரா வரும், முகம் ஒரு கலரு, ரெக்கை ஒரு கலரு. மீன் பிடிக்கலாமா? மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லையே. அங்க ஒண்ணு பறந்து போகுது பாருங்க, ஒரு குழந்தைக்கிடுச்சு மரத்துல. அங்க ஒன்று பறக்குது. நீர்க்காகமா அதுக்கு பேரு? அதான் பறவை போகுது ஒரு நீர்க்காக்காய். அதான் சூரியன் வந்திருக்கு, இந்நேரம் வரைக்கும் சூரியன் மூடிக்கிட்டு இருந்துச்சு, மேகங்கள். பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியுது அந்த தண்ணி. கடல் மாதிரி அலை அடிக்குது, இந்த காத்து அடிக்கிறதுக்கு தண்ணியில வந்து அலை வீசுது. இந்த சைடு வந்து பார்க் வச்சிருக்காங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. கொக்கு, சின்ன கொக்கு பிறகுற இடம்.
விழுங்கிட்டு போகுது. அது தண்ணீர் உள்ள கீழே போயிடுது. வெளியே வர்றது தெரியாதுல்ல, அதுதான் நீர் காக்காங்க. அது எங்க வந்து தண்ணியில உள்நீச்சல் அடிச்சே போய் தேடி ஆமா இற தேடுறது, தண்ணிக்குள்ளேயே இற தேடிக்கிட்டு வரும். சுத்தி வந்துட்டோம். கால் வலி. கொக்கா, இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. கொக்கல்ல காலில் இருக்குதுங்க. தலையில ரெட்டு, காலில் ரெட்டு, உடம்புல பிளாக். உள்ள கொந்துருக்கு வருங்க. எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்க்கு. ஃபுல்லாவே மரங்கள் தான். வந்து உள்ள வர்றதுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணுங்க. பெரியவங்களுக்கு 50 ரூபா போல் இருக்குது. உள்ள கேண்டீன்லாம் கூட இருக்குதுங்க. அப்புறம் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் வந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.